ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய மாதிரியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு மாவு அரைக்கணும், புளிக்க வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம டிஃபன் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா குயிக்கா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? அப்ப மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் கடலை மாவு சேர்த்துடலாம். கூடவே 1 கப் மைதா சேர்த்திக்கோங்க. மைதா சேர்த்துனீங்கன்னா தான் இந்த ரெசிபி வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை மைதா வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா 1 கப் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட நல்லா பொடியா கட் பண்ண 1 கப் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், இது கூட நல்லா பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் வந்து நம்ம ஃபிளேவருக்காக தான் சேர்த்துறோம், அதனால விதையெல்லாம் நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. காரம் குறைவா இருக்கும், குட்டீஸும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை, பொடியா கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாம நல்லா கரைச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஃபர்ஸ்டே தண்ணி அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா மாவு வந்து கட்டி விழுந்துடும். இந்த ரெசிபி பண்றதுக்கு நமக்கு கரெக்டா 10 நிமிஷம் போல தாங்க ஆகும். வீட்டுல இட்லி மாவு இல்ல திடீர்னு ஏதாவது டிஃபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த ரெசிபி வந்து தாராளமா செய்யலாம். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க எத்தனை தோசை செஞ்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாம கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். தண்ணி வந்து நம்ம ரவா தோசைக்கெல்லாம் தண்ணி சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா தண்ணியா இருக்கணும். அப்பதான் தோசை நல்லா முறுமுறுன்னு டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். மாவு திக்கா இருந்துச்சுன்னா தோசை அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்லா தண்ணியா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, மாவு எடுத்து விட்டீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தண்ணியா இருக்கணும். இப்ப நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம தோசை ஊத்தி எடுத்துடலாம். ஸ்டவ்ல ஒரு தோசைக்கல் வச்சு சூடுபடுத்திருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்கிற மாவுல கொஞ்சமா உள்ள சேர்த்து தோசை ஊத்திடுங்க. தோசை ஊத்துனதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடுங்க. சிம்மிலேயே வச்சு வேக வச்சிங்கன்னா தான் நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்து வரும். தோசையும் நல்லா முறுமுறுன்னு சூப்பரா இருக்கும். இப்ப இதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்திக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா வெந்து மொறுமொறுன்னு ஆனதுக்கு அப்புறம் வெளியில எடுத்துடலாம். இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டு 2 பக்கமா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சிடுங்க. அப்பதான் நல்லா சூப்பரா வெந்து வரும். தோசையும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நம்ம வெஜ் ஆம்லெட் தோசை ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. வெளியில எடுத்துடலாம். நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான வெஜ் ஆம்லெட் தோசை ரொம்ப ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. இது கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுற போது நீங்க 10 தோசை சுட்டு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.